நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. அம்மா வந்தார். காசிக்கு செல்வதற்கு நடு இரவு ட்ரெயின் என்பதால் நாங்கள் 10 மணிக்கு திருச்சூர் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். லாட்ஜ் காலி செய்து வந்தது மடத்தனமாகப்பட்டது. இன்னும் முழுசா 2 மணி நேரம் இருந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு பாட்டி, வயது 80க்கு மேல் இருக்கும், நடுத்தர வயதில் ஒரு மகன், ஒரு மருமகள், பேத்திகள் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தனர். கூடவே மருமகளின் தங்கை என்று நினைக்கிறேன். குழந்தைகள் அவளை சித்தி சித்தி என்று சொல்லி கொண்டிருந்தன. நீங்கள் போய் தூங்குங்கோ, நாங்கள் போயிட்டு வரோம். ரம்யா, திவ்யா, சமந்தா சித்தி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும், படுத்தக்கூடாது. சரிம்மா. குழந்தைகள் பாட்டியை கட்டி பிடித்து கொண்டன. பாட்டி பத்திரமா போயிட்டு வா. பாட்டி மலர்ந்து சிரித்தாள். குழந்தைகளை அணைத்து கொண்டாள். பாட்டியின் கண்களில் கண்ணீர். என்ன பாட்டி அழுவுறீங்க? நீங்கள் போய் 1 வாரத்தில் வந்துட போகிறீங்க, அழாதீங்க. பெரியவள் ரம்யா சமாதானப்படுத்தினாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அன்பான குடும்பம். எத்தனை வருஷம் கழித்து பெரியப்பாவை பார்க்க போகிறீங்க? வரும்போதும் அவரையும் பெரியம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க. ட்ரெயின் வருவதாக அறிவித்தார்கள். என்னதான் முன்பதிவு செய்திருந்தாலும் 3 நிமிஷம் மட்டும் நிற்கும் என்பதால் அடிவயிறு கலங்கியது. நல்ல வேலை நாங்கள் ஏறி உக்காந்தோம். பாட்டியை அழவேண்டாம் என்று சொன்ன குழந்தைகள் கண்ணீருடன் பாட்டிக்கு கையசைத்தன. எங்களுக்கு எதிரேதான் அவர்களுக்கு. நல்ல வேலை. எனக்கும் பாட்டிக்கும் லோவர் பிரத். அனைவரும் தூங்க ஆரம்பித்தோம். பாட்டி 4 மணிக்கே எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்றோ அல்லது மருமகள் மேல் உள்ள பயமோ தெரியாது. பத்மா, பத்மா என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். பத்மா கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. நான் என்னம்மா வேணும், என்ன வேணும் என்று கேட்டேன். பாட்டிக்கு டாய்லெட் செல்ல வேண்டும் போல, என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொன்னாள். ஆனால் ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது. மீண்டும் அவளை கூப்பிட பத்மா கோபத்தில் வெடித்தாள். கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடுங்க என்று திரும்பி படுத்துக்கொண்டாள். நான் என் மனைவி ஜானகியை எழுப்பினேன். மெல்லிய குரலில் சொன்னேன். என் ஜானகி என்னை முழுமையாக புரிந்து கொண்டவள். எழுந்து கொண்டாள். பாட்டியை மெதுவாக தொட்டு வாங்க என்று அழைத்து சென்றாள். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பும்போது என்னை நன்றியுடன் பார்த்தாள். என் அம்மா மாதிரி இருந்தாள். அம்மா இறந்து விட்டதால எல்லோரும் எனக்கு அம்மாவாக தெரிகிறார்கள். ஈரோடு 6:15க்கு வந்தது. நானும் மனைவியும் எழுந்து கொண்டோம். பாட்டி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவரை எங்கள் பக்கம் வந்து உட்காரச் சொல்லி காப்பி வாங்கி கொடுத்தோம். 8 மணிக்கு தான் பத்மா எழுந்தாள். இறங்கும்போது அவர் போர்த்தி கொண்டிருந்த போர்வை கீழே விழ அதை எடுத்துக்கூட போடாமல் செருப்பை மாட்டிக்கொண்டு வாயில் பிரஷுடன் சென்றார். பாட்டி அதை எடுத்து மடித்து வைத்தார். அவரது மகன் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தார். பல் தேய்த்து வந்தவள் காப்பி வாங்கி குடித்தாள். பாட்டியிடம் வேண்டுமா என்று கூட கேட்கவில்லை. குடித்தவள் மீண்டும் மிடில் பர்த் ஏறி தூக்கத்தை தொடர்ந்தாள். 1 மணி நேரம் கழித்து மகன் எழுந்து வந்தான். அம்மா, காஃபி வாங்கி தரவா என்று கேட்டான். பாட்டி நாங்கள் வாங்கி தந்ததை சொன்னாள். ஒரு சிநேக பார்வை பார்த்து அவனும் பல் தேய்த்து வந்தான். பாட்டிக்கு பசி போல. கொண்டு வந்திருந்த பாத்திரத்தை திறந்தாள். அருமையான வத்தல் குழம்பு மணத்தது. பாட்டி 2 இட்லிகளை அதில் குழைத்து சாப்பிட்டு தண்ணீர் குடித்தாள். நாங்கள் தோசை வாங்கி சாப்பிட்டோம். பாட்டியின் மகனும் மீண்டும் மேலே ஏறி படுத்துவிட பாட்டி எங்களிடம் பேசிக்கொண்டே வந்தாள். 50 வருஷத்துக்கு முன்னர் இவர்கள் பூங்குன்னம் கிராமத்தில் இருந்ததாகவும் இது இவரது 2வது மகன் என்றும் வயிற்றில் 8 மாதம் இருக்கும்போது இவருடைய முதல் மகன் பத்மநாபனை அவரது பெரியப்பா காசி போகும்போது கூட்டிக்கிட்டு போனதாகவும் அங்கு அவன் தொலைந்து விட்டதால் அவர் கங்கையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டதாகவும் மகன் காணாமல் போகும்போது வயது 4 இருக்கும் என்றும் தெரிவித்தார். அண்ணனின் தற்கொலையையும் மகன் காணாமல் போனதும் இவரது கணவரை பாதித்துவிட நடைப்பிடமாக இருந்ததாகவும் வீட்டை விட்டு வேறு ஊரில் ஒரு சிறிய வீடு வாங்கி மீதி தொகையை பேங்கில் போட்டு இவரை படிக்க வைக்கவும் கணவருக்கு மருத்துவம் பார்க்கவும் செலவழித்தார் என்று சொன்னார். மகன் காசியில் ஒரு மெஸ்ஸில் வேலை இருப்பதாக கேள்விப்பட்டு அவனை பார்த்து வர பாட்டி ஆசைப்பட்டதாகவும் மருமகள் அந்த ஆசையை நிறைவேற்றப் போகிறாள் என்றும் சொன்னார். பத்மா மேல் மதிப்பு கூடியது. ஜானகி என்னை உற்று பார்த்தாள். மதியம் சைடு பெர்த்தில் இருந்த ஹிந்திக்காரன் மேல் பெர்த்தில் இருந்தவனுடன் பேசிக்கொள்ள
மேலே போய் உட்கார்ந்து கொள்ள பாட்டி அதில் போய் படுத்து தூங்கிவிட்டாள். நாங்களும் கண்மூடி படித்து கொள்ள பத்மாவும் கணவரும் பேசிக்கொண்டிருந்தனர். பத்மா, அங்கே போய் எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியல, அம்மா வேற ஆசையாக வர்றாங்க. இங்கே பாருங்க, கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கேரளா பிராமின் மெஸ் இருக்கான். அதில் இருக்கிறதா வந்த தகவல். அது சரியான்னு தெரியாது. ஆனால் உங்கள் அண்ணா கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இனி உங்கள் அம்மா காசியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் பார்த்துங்கோ. பத்மா, என்ன சொல்கிற? அண்ணா இருந்தால் சரி, கண்டுபிடிக்க முடியலனா இல்லைன்னா என்ன, அந்த காசி விஸ்வநாதன் பார்த்துக்குவான், கவலைப்படாதீங்க. போகிற உசுறு காசியிலே போகட்டும் உங்கள் அம்மாவுக்கு. என்னடி இப்படி இரக்கமே இல்லாமல் பேசுகிற? அது என் அம்மாடி. அப்படியா? அம்மா கிட்ட வீட்டை எழுதி வாங்கி 1 மாதம் கூட ஆகலை. இங்கே பாருங்க, எனக்கு உடம்புக்கு முடியல. நமக்கு 2 பொண்ணு இருக்காங்க. வீட்டை நானாக போகும்போது கொண்டு போக போகிறேன். விற்றா ஒரு 60 லட்சம் கிடைக்கும். 3ஆ பிரித்து 2 பங்கு நம்ம குழந்தைங்களுக்கு, 1 நமக்கு. அவ்வளவுதான். ஏண்டி, அம்மாக்கு 2 வா சாதம் கூட உன்னால் போட முடியாதா? இப்போவே உங்கள் அம்மாவால் முடியல, நாளைக்கு படுத்துக்கிட்டா யார் பார்க்கறது? காசு போட்டு பார்க்க உங்ககிட்ட பணம் இருக்கா? உங்களுக்கு பென்ஷன் இருக்கா? வேலையை விட்டு நிற்கிறப்போ உங்கள் முதலாளி என்னத்தை பெருசாக தந்துட போகிறான்? அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணா கிடைச்சா உங்கள் அம்மா ஆசையாக அவர் கூட இருப்பா. கிடைக்காட்டி நீங்கள் வேணால் அம்மா கூட இருந்துக்கோங்க, அங்கேயே என்னாலலாம் முடியாது. நான் பாட்டியை பார்த்தேன். கண்கள் மூடி தூங்கி கொண்டிருந்தாள். ஆனால் 2 கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சரிதான், நாங்கள் தேடிக்கொண்டு வந்தது இவர்களைத்தான். சிறு வயதிலிருந்து பத்மநாபம் எனும் என் அண்ணன் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்பா சாகும்போது பல வருஷம் முன் தவறி அழுது கொண்டிருந்த பத்மநாபனை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்துவிட்டு அவரது சொந்த பந்தங்களை தேடினார் என்றும், அப்போதுதான் நான் பிறக்காததால் அண்ணனை தன் மகனாக வளர்த்து வந்ததாகவும் அப்பா சாகும் தருவாயில் சொன்னார். ஒரு முறை நானும் அண்ணாவும் திருச்சூர் வந்து தேடி இவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாததால் திரும்பிவிட்டோம். அண்ணா எங்கள் மெஸ்ஸில் நன்கு உழைத்து பெரிய ஹோட்டலாக மாற்றினார். இப்போ அண்ணா இல்லை. போன மாதம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட அண்ணாவுக்கு எங்கள் சொத்தில் ஒரு பங்கை எடுத்து அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே கொடுக்க அவர்களை தேடி நாங்கள் வந்தோம். இவர்கள் காசிக்கு வந்தால் அண்ணன் இறந்தது தெரிந்தால் பாட்டி ரொம்ப கவலைப்படுவாள். என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். அப்படியே அண்ணா இல்லை என்றால் இவர்கள் பாட்டியை கோவிலில் விட்டு விடுவார்களே என்பதும் புரிந்தது. குடும்ப சொத்தும் வேண்டும், ஆனால் பாட்டி வேண்டாம் என்ற மருமகளையும் மனைவியை கண்டு நடுங்கும் இவனையும் பார்க்க வெறுப்பாக இருந்தது. 4 வயதிலிருந்து என்னுடன் வாழ்ந்த அண்ணாவின் அம்மா இல்லை. என்னோட அம்மாவை இவர்களிடம் விட மனது ஒப்பவில்லை. அவர்கள் அசந்து தூங்கி கொண்டிருந்த போது வாரணாசிக்கு 2 ஸ்டேஷனுக்கு முன்பே அம்மாவையும் ஜானகியையும் அழைத்து கொண்டே இறங்கிவிட்டேன். அம்மா, நான் தாம்மா பத்மநாபன். உங்களையெல்லாம் தேடிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக வந்தேன். நல்ல வேலை கிடைச்சிட்டிங்க என்றேன். அம்மா நடுங்கும் கைகளால் என் முகத்தை வருட நான் கண்களில் கண்ணீருடன் சிலித்து நின்றேன். என்னை முழுவதும் புரிந்து கொண்ட ஜானகி கண்களில் கண்ணீர் வழிய என் கைகளில் முத்தம் தந்து என்னுடைய அம்மாவை அரவணைத்து கொண்டாள். இது ஒரு அருமையான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. இதை படித்த உங்களுக்கும் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வயசான பாட்டி, அந்த வயசான பாட்டியோடைய மூத்த பையன் காசியில் தொலைஞ்சி போயிட்டான் அப்படின்ற தகவல் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இப்போது அந்த பையன் திருச்சூரில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறதா தகவல் தெரிஞ்சுது. அவரை தேடி போகிறப்ப தான் யதார்த்தமாக இன்னொரு பையனை பார்க்குறாங்க. அவங்க மகன் வயசில் இருக்கிற பையன். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, இந்த பாட்டியோடைய பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை எடுத்து வளர்த்தா இருப்பார் அவங்க அப்பாவுக்கு சின்ன பையன். அந்த பையனை எடுத்து வளர்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த பையன் தான் இவன். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பாட்டியோடைய பெரிய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற தகவல் மட்டும்தான் இந்த பையனுக்கு தெரியும். இதை சொன்னால் அந்த பாட்டி வருத்தப்படுமே, இவ்வளோ நாள் மகனுக்காக காத்திருந்தோமே, இப்போவும் மகனை தேடி தானே போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு போகிற பாட்டியை நாம் தடுக்கக்கூடாது. நம்ம எப்படியாவது அந்த பாட்டியோட 2வது மகன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கான். காசியில் கொண்டு போயிட்டு மருமக விட்டுறான்னு சொன்னாலும் அதுக்கும் தலையாட்டுறான் இவன். அப்படி அவங்கள்ட்ட விடுறதுக்கு நமக்கு இந்த பையனுக்கு மனசே வரல. அந்த பாட்டியோட வயத்தில் பிறக்கலை அப்படின்னாலும்
தான் வந்து அந்த பாட்டியை வந்து தாயாக ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த பையனோட அப்பா வந்து அந்த பையனை தூக்கிட்டு வந்து வளர்த்ததால தான் இந்த பையனே பிறந்தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.